போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி அன்புள்ள நாமத்திலே எங்கும் சிதறி வாழுகின்ற நமாகிய தமிழ் மக்களோடு இறைவன் பேசும்படியாக ஒஸ்லோ மாநகரத்திலிருந்து உங்களோடு கூட நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் தசபாகம் காணிக்கை செலுத்த வேண்டுமா ஆண்டவருக்கு, ஆண்டவர் அதை கேட்கிறாரா என்ற தலைப்பிலே தொடர்ந்தும் பேசி வருகின்றோம். ஆதியிலே போன வாரம் வரைக்கும் நாம் பார்த்த செய்தி, ஆதியிலே தேவன் யாரையும் காணிக்கையோ தசபாகமோ தன்னை தொழுது கொள்ளும்படியாகவோ அவர் சொன்னதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இல்லை. காணிக்கை செலுத்த 2 சகோதரர்கள் ஆலயத்துக்கு சென்றார்கள். அங்கே அந்த சகோதரன் செலுத்தின காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று சகோதரனை, தம்பியை அண்ணன் கொலை செய்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். அதன் பின்பதாக 6ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய இதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாதவை என்று கடவுள் கண்டு பூமியை தேவன் அழிக்கும்படியாக, ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கும்படியாய் அவர் அங்கே முற்படுகின்றார். அந்த படுகின்ற அந்த வேளையிலே நோவா என்ற ஒரு மனிதனை அவர் நீதிமானாய் காண்கின்றார். நோவா என்ற மனிதனை தனியே அவர் நீதிமானாய் காணவில்லை, அவர் குடும்பமாய் அங்கே ஆண்டவராகிய தேவன் அங்கே நோவாவை காண்கின்றார். நோவாவுடைய 3 பிள்ளைகளும் 3 மரபணுவாய் சேர்ந்து 8 பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்த போது அங்கே ஜலம், அங்கே மழை பெய்தது. அப்பொழுதுதான் அந்த மழை பெய்தது என்று போன வாரத்திலே சொல்லேன், மழை இந்த பூமியிலே பெய்யவில்லை என்று. அதன் பின்பதாக அந்த மழை முதல் பெய்ந்தபோது பூமி முழுவதும் அழிக்கப்பட்டு போய்விட்டது. மழையினாலே எந்த விதமான பிரயோஜனமும் அற்ற ஒரு நிலையாக இந்த மழையினாலே பூமி அழிக்கப்பட்டது. மழையினாலே பயிர் விளைந்ததாக வேதத்தில் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இல்லை. அப்பொழுதாவது தேவன் அவர்களை தொழுது கொள்ளும்படி சொன்னாரா என்றால் இல்லை என்பதே. அதன் பின்பதாக ஜலம் வற்றி போனது. ஜலம் வற்றி போனதன் பின்பதாக நடந்தது என்ன என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். காணிக்கை செலுத்த சொன்னாரா, தசபாகம் செலுத்த சொன்னாரா, தன்னை தொழுது கொள்ளும்படி சொன்னாரா என்பதை இந்த வாரத்திலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அதற்காக ஜெபம் செய்ய போகிறோம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பூமியிலே நீர் அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் நடக்கும்படி செய்து உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமியிலே மகிமைப்படுத்தும்படியாக நீர் நமக்கு கொடுத்த கட்டளையை நாங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் போய் என்னுடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை இந்த உலகத்துக்கு பிரசங்கித்து அந்த மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து, அவர்களுக்கு நான் உங்களுக்கு உபதேசித்து சொன்னதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவந்தியம் சதா நாட்களிலும் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். நீ இருக்கிறவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த செய்தியை நாங்கள் பேசி வருகிறோம். நீர் பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவரா? உங்களிடத்தில் பணம் வாங்கி நீ வாழ வேண்டும் என்று விரும்புகிறீரா? உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று மனிதனை நீ படைத்தீரா? இவைகளெல்லாம் அறியாததினாலே மனிதன் தான் தோன்றின விதமாக திருச்சபைகளை நடத்தி கொண்டிருப்பதினாலே தேவ ஜனங்கள் தேவனை அறிய முடியாதவர்களாய், தேவனை காண முடியாதவர்களாய் ஒரு இருள் சூழ்ந்த உலகத்திலே இந்த கிறிஸ்தவ மார்க்கம் கடந்து கொண்டு போகிறது. ஆண்டவரே, இதை மாற்றும். இதை ஆதி திருச்சபைகளாக இந்த பூமியிலே உம்முடைய திருச்சபைகள் எழும்ப வேண்டும் என்று இந்த தேசத்திலிருந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில்
177 நாடுகளுக்கு மேலாய் சிதறி இருக்கின்ற எம்மினமாகிய எம் தமிழினத்திற்கோ உண்மையான இறைவன் யார் என்று அறிந்து அவர்களுக்கு ஒரு தேசம் வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அது நாடு கடந்த ஒரு தேசமாக இருந்தாலும் தமிழ் இனத்திற்கு ஒரு தேசம் வேண்டும் என்றால் அந்த தேசத்தை கொடுப்பவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் இயேசு. இயேசு என்ற நாமத்தினாலே வானோர் பூலோகத்தருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு யூரோப்பா தேசங்களுக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் நீ தேசத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த தேசத்திலே அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்கிறார்கள். ஆனால் எம்மினமாகி எம் தமிழினமோ ஆண்டவரே தேசம் தேசமாக ஆண்டவரே தேவனுக்கு விரோதமான காரியங்களை தேசங்களிலே கொண்டு வந்து அதுகளை வைத்து அதுகளை வணங்கி தேசங்களை அழிவுக்குள்ளாய் கொண்டு வரப்போகிறார்கள். ஆண்டவரே அழிவில் இருந்து தேசத்தை மீட்டுக்கொள்ளும்படியாய் ஒரு விசை ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நோவா உடைய நாட்களிலே அவன் மழை ஓய்ந்தது. நோவாவுடைய பேழை எங்கே நின்றது என்பதை நாங்கள் 13ஆம் வசனம் 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 8. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதலாம் மாதம் வாசியுங்கள். அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதலாம் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. முதலாம் மாதம் முதலாம் திகதி இலே பூமி மீண்டும் நோவாவின் பேழை அங்கே நிற்கிறதை காண்கிறோம். ஜலம் வற்றி போய்விட்டது. அவர் செய்த 120 வருடங்கள் பிரசங்கித்து யாருமே அந்த பேழைக்குள் உட்பிரவேசிக்காத காலகட்டத்திலே மிருகங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த பேழைக்குள்ளே சென்றது நோவாவோடு கூட. அந்த நோவாவுடைய பேழை அங்கே எங்கே நின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது அதை புரிந்து கொள்ளும்படியா துருக்கி தேசத்திலே வாசியுங்கள் அந்த அடுத்த வசனத்தை, அதே வசனத்தை. 2ஆம் மாதம் 27ஆம் ஜலப்பிரளம் முதல் வாசிங்க. நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் திகதி என்ன நடந்தது? பூமி காய்ந்து விட்டது. பூமியிலே ஜலம் இல்லாமல் போய்விட்டது. எங்கே போனது ஜலம்? மலைகள் எல்லாம் தேசங்களாகவும் ஒரு மலையிலே ஒரு தேசம் உருவான சரித்திரம் இதுதான். முதல் மனிதன் அங்கே ஏதேனிலே உருவாக்கப்பட்டான். உருவாக்கப்பட்ட மனிதன் மூலமாய் வந்த சந்ததி அத்தனையும் அழிந்து போய்விட்டன. மீண்டும் ஒரு சந்ததியை, ஒரு குடும்பத்தை தேவன் தெரிவு பண்ணுகின்றார். ஒரு குடும்பத்தில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசுவும் இந்த பூமிக்கு வந்தார். அவ்விதமாகவே ஒரு குடும்பத்தில் இருந்து ஒருவனை தேவன் தெரிவு செய்கின்றார். அவனுடைய பேர் நோவா. அந்த நோவா என்ற அந்த மனிதனூடாக தேவன் இந்த உலகத்திலே மீண்டும் உலகத்தை முதலாம் மாதம் முதலாம் திகதியிலே, அவனுக்கு எத்தனை வயதாகிவிட்டது? 601 வயதானும் வருஷத்திலே எப்பொழுது நோவாவை தேவன் சந்தித்தார் என்று பார்த்தீர்கள் என்றால், வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது 32வது வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32வது வசனம். நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். இப்போ 500 வயதிலே அவன் இந்த 3 பிள்ளைகளை பெற்றான். இந்த 3 பிள்ளைகள் இந்த 6ஆம் அதிகாரம் முடிவதற்குள்ளாகவே அவர்கள் திருமணமானவர்களாய் மாறிவிட்டார்கள். காலங்கள் கடந்தோடிவிட்டன. இப்பொழுது அவர்களுக்கு எத்தனை வயதாக இருக்கும் என்று இங்கே பார்க்கும்போது இந்த இடத்திலே நோவாவுக்கு 601 வயது என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு எத்தனை வயது இருக்கும் என்றால், அப்பொழுது பிறந்த பிள்ளைகளுக்கு 100 வயதாக இருக்கலாம். 100 வயதுக்குள்ளே அவர்கள் பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள் என்று நாங்கள் கணக்கை வைத்து சொல்லுகின்றோம். அங்கே பார்க்கும்போது 2ஆம் மாதம்
27ஆம் தேதியிலே பூமி காய்ந்து விட்டது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்குகிறார். நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். இப்பொழுது ஆண்டவர் பேழைக்குள்ளே வர சொன்னதும் அவர்தான், பேழையை விட்டு வெளியாலே வர சொல்றதும் அவர்தான். இப்ப மனிதனை அந்த படகில் இருந்து, அந்த பேழைக்குள் இருந்து, கப்பல் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், கப்பலுக்குள் இருந்து ஆண்டவர் நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் வெளி மண்ணுக்கு கொண்டு வருகின்றார். ஏன் மண்ணுக்கு கொண்டு வருகிறார்? அப்படியே கப்பலுக்குள்ளே வைத்திருந்திருக்கலாம் தானே, ஆனால் ஏன் கொண்டு வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வாசியுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்சைந்துக்களாகிய பறவைகளும் மிருகஜீவங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலகி பெருக கடவுது என்றார். இப்பொழுது இந்த மிருகங்களையும் வெளியில விடு, அவர்கள் வர்த்தித்து பெருக வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பெருக வேண்டும். உலகத்திலே இருக்கிற எல்லாமே பெருக வேண்டும். அது ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற வேண்டும். அது மனிதனுக்கு தேவையாக இருக்குது என்று அறிந்தார் ஆண்டவர். அவர் ஒரு திட்டத்தை வகுக்கின்றார். அந்த திட்டம்தான் முதலாவது மனிதனை தோற்பித்த திட்டம். அதன் பின்பதாக இந்த மனிதனை கொண்டு இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நியமித்த போது, அங்கே ஏவாள் பாவம் செய்ததினாலே, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதினாலே, ஆதாமோடு உரையாடி ஒரு காரியத்தை அவனோடு யோசித்து, இப்படி என்னிடத்தில் யாரோ ஒருவன் வந்து இப்படி சொல்லுகிறானே என்று முதலாவது வந்து அவள் தோட்டத்திலிருந்து வந்து ஆலோசிக்காமல் அவள் அந்த கனியை புசித்து விட்டு அவளை கொண்டு வந்து கொடுத்ததினால் ஏற்பட்ட விளைவினாலே, சத்துரு என்னை வஞ்சித்து விட்டது என்று சொன்னதினாலே பூமி உலகம் முழுவதும் பாவம் பெருக ஆரம்பித்து பாவத்தை பார்க்க முடியாதவர் உலகத்தை அழித்து விட்டார். அதிலே ஒரு நீதிமானை காண்கின்றார். அப்படித்தான் இந்த உலகம் முழுவதும் நடக்கப் போகிறது சகோதரா. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனிதகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஒருவேளை இந்த பேழைக்குள்ளே எத்தனை பேர் இருப்பவோ தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும், தேசம் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நோவா சொன்ன போது யாரும் நம்பவில்லை. இன்று நான் சொல்லும் போதும் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம். எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நானும் என் வீட்டாரோ என்னவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நான் எடுத்து வைத்த கால் ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து ஆரம்பித்த நீ இயேசுவை அறிந்து வந்தேன், அவரை பின்தொடர்ந்து கொண்டு போகிறேன். நீங்கள் பின்தொடர்ந்தாலும் சரி, பின்தொடராவிட்டாலும் சரி, நான் தொடர்ந்து கொண்டே போவேன். ஹல்லேலூயா. இந்த ஒஸ்லோ மாநகரத்திலே அன்றைக்கும் சொல்லுகிறேன், என்றைக்கும் சொல்ல, ஒரு குற்றத்தை தவிர வேற ஒரு குற்றத்தை கூட என்னிடத்தில் சாட்டுவதற்கு ஒருவராலும் முடியாது. அப்படி இருந்தால் ஒருவர் என் முன்னால் வந்து நிற்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யாரையும் வஞ்சிப்பதோ, யாரையும் ஏமாற்றுவதோ, யாரிடத்திலும் கொள்ளையடிப்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. என்னுடைய நோக்கம், இந்த ஆண்டவராகிய இயேசு என்னை ரட்சித்தார், ரட்சித்த இந்த இறைவனை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டளை பெற்றபடினாலே அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். பணத்துக்காகவோ, காசுக்காகவோ, வங்களவுக்காகவோ நான் இயேசுவை அறிவிக்கவில்லை. இயேசுவை அறிவிப்பது அவர் என்னை ரட்சித்ததினாலே அவரை நான் இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை துணிந்து தைரியமாய் உங்களால் பேச முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது தெரியும். போன வாரம் சொன்னேன், ஒருதனை ஒருதன் காட்டி கொடுத்து விட்டு இங்கே வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சபைகளை போட்டுவிட்டு அதை தேவன் வருகிறார், தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றால் அங்கே தேவன் உலாவுவதில்லை சகோதரா, மறந்து விடாதே. இறைவன் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். நான் என் மனதில் உள்ளதை நான் சொல்லவில்லை. என்னோடு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காலங்கள் வரும், நேரங்கள் வரும். அன்று 601 வயதான போது நோவாவு பிறகு மண்ணுக்குள்ளே அவன் பூமிக்கு அவன் வந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும்
அவன் குமாரனின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையில் இருந்து புறப்பட்டு வந்தன. இப்போ எல்லாமே புறப்பட்டு வந்தன. எல்லாத்தையும் வெளியிலே விட என்று சொன்ன பொழுது அங்கே ஜலம் வற்றி போய்விட்டது. மலையிலே, ஆராத் மலை என்ற மலையிலே. இது வாசித்து பாருங்கள். வேதங்களை ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த புத்தகத்தை முதலிலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்க வேண்டும். இடையிலே ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து விட்டு கதை சொல்லக்கூடாது. கதை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது, எங்கே கதை முடிகிறது, கதையை சரியாய் பார்க்க வேண்டும். உன் வாழ்க்கை தாயின் வயிற்றிலே உருவாகிறது, உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு எங்கே முடிகிறது என்பதை பார். தாயின் வயிற்றிலே உருவானதை வைத்துக்கொண்டு அன்றைய கதையை வைத்துக்கொண்டு சொல்லிக்கொண்டு முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது உன் வாழ்விலே. அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும். இடையிலே ஒரு துண்டு பகுதி எடுத்து வைத்துக்கொண்டு காணிக்கை போடு, தசமம் போடு, அதை போடு, இதை போடு என்று ஜனங்களை வருத்தி வேதனைப்படுத்தி தேவனையும் ஜனங்களையும் பிரிக்காதிருங்கள். இறைவன் மக்களிடத்தில் பணம் வாங்கி வாழ்பவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். பணம் தேவை, நீ உழைத்து பிழைத்துக்கொள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பைபிளில் சொன்னார், நீ கஷ்டப்பட்டு பூமியிலே பயிரிட்டு நீ இதிலே எடுத்து நீ வாழ்ந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நீ உல்லாசமாய் இருந்து கொண்டு ஆண்டவருடைய பணத்திலே உல்லாசமாய் வாழ் என்று வேதம் எங்கும் சொல்லவில்லை. யார் வேணுமென்றாலும் என்னோடு வரலாம், பேசலாம். நான் தொடர்ந்து இந்த செய்தியை போட்டுக்கொண்டு வருகிறேன். செய்தியிலே ஒருவராலும் எழுத முடிந்தால் எழுதுங்கள், பேசி பார்க்கலாம். ஆண்டவருடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அவருக்கு உண்டான நீதியாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அவர்தான் பரிசுத்த தேவாவியானவர். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நோக்கி அவர் சொன்ன காரியம் அடுத்தது. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார். ஆண்டவர் சொன்னாரா? பலியிடும்படி சொன்னாரா அவரிடத்திலே? இல்லை. அவன் எங்கோ இதை பார்த்திருக்கிறான், இல்லை ஏதோ ஒரு வழியில் அறிந்திருக்கிறான். எப்படி அறிந்தான் என்று இந்த வேதத்தில் எனக்கு தெரியவில்லை. பலியிடுதல் அங்கே ஆபேலும் காயினும் செய்த பலியிடு காரியங்களை பார்த்திருக்க கூடும். இல்லைன்றால் அதை தொடர்ந்து யாராவது பலி செலுத்தி இருக்கிறார்களா என்றால் வேதத்திலே 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தெரியவில்லை. 7ஆம் அதிகாரம் முடிந்து 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை ஆராத் என்னும் மலையிலே தங்கிற்று. அந்த மலையிலே இருந்து பூமிக்கு அவன் இறங்கி வருகின்றான். பூமியிலே தான் இருந்தது, அது தண்ணிக்கு மேல் இருந்தது. தண்ணியெல்லாம் வற்றி போன போது பூமி தெரிய ஆரம்பித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் இறங்கி வருகிறார்கள், குடும்பமாக இறங்கி வருகிறார்கள், பிள்ளைகளோடு இறங்கி வருகிறார்கள், தேவ சபையாய் இறங்கி வருகிறார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. யார் சொன்னது? அதை இயேசு சொன்னார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கேளிக்கைகள், வேடிக்கைகள், வான வேடிக்கைகளை காண்பிக்கிறார்கள். ஆனால் இறைவன் அங்கே இருக்கிறான் என்றால் இல்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. கையினால் செய்யப்பட்ட எந்த ஆலயத்திலும் தேவன் வாசமாய் இருப்பதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். கட்டளைகள் பின்புதான் வந்தது. மோசைக்கு பின்புதான் கட்டளைகள் வந்தது. மனிதனை அடக்கி ஆள்வதற்கு, மனிதனை ஒழுங்குபடுத்துவதற்கு, மனிதனை இப்படியான வழிகளிலே கொண்டு வருவதற்காக தேவன் 400 ஆண்டுகளுக்கு பின்பதாக கொடுக்கப்பட்டதுதான் நியாம பிரமாணத்தின் கட்டளைகள். 400 வருடங்கள் நோவாவுக்கு பின்பு 400 வருடங்கள் அடிமையாக இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு பின்பதாக 400 வருடங்கள், மன்னிக்கவும்,
அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை விடுதலை செய்வதற்கு வந்தபோது அங்கே முதல் அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசேயை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னை ஆராதனை செய்வதற்கு இவர்களை அழைத்து கொண்ட வாரும் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே எகிப்து தேசத்தில் இருந்து அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்க ஆராதனை கூடம் ஆரம்பிக்கப்பட்டதுதான் வரலாறாக காணப்படுகிறது. அன்பான தேவச்சனமே, அப்பொழுது இவன் என்ன செய்கிறான்? பலியிடுகிறான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சமிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதவைகளாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவங்களையும் சங்கரிப்பதில்லை. பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் இவன் பலி செலுத்த போது அந்த பலியை அவர் சுகந்த வாசனையாய் பார்க்கிறார். இந்த மனிதனை அழிக்க முடியவேண்டாம் என்று நினைவு கூறும்படியான ஒரு பலி செலுத்துதல் தான் நோவா செய்த பலியாக இருக்கிறது. இறைவன் சொன்னதல்ல. அவன் மிருகங்களை பலியிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக அவன் வந்து நிற்கின்றான். ஆண்டவர் பார்க்கிறான், இந்த மனிதன் நித்தமும் சிறு வயதை தொடங்கி நித்தமும் நினைவுகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. எங்கிருந்து வந்தது? சிறு பிள்ளைகளுடைய வாயிலே தூசண வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் எங்கிருந்து வந்தது? நோவா சொல்லிக் கொடுத்தாரா? இல்லை இறைவன் சொல்லிக் கொடுத்தாரா? இல்லை சகோதரா, உங்களுக்கு தெரியவில்லை. இன்றைக்கு என்னோடு வந்தவர்கள், இந்த நாட்டுக்கு என்னோடு வந்தவர்கள் அரவாசி பேர் இந்த தேசத்தை விட்டு போய்விட்டார்கள், உலகத்தை விட்டு. நான் நிற்கிறேன் என்றால் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. மறந்து விடாதீர்கள் சகோதர சகோதரிகளே, நாங்கள் வேதத்தை பிரசங்கித்துக் கொண்டு மாத்திரமல்ல, ஒவ்வொரு இரவு பொழுதும் ஒவ்வொரு ரா பொழுதிலும் ஒவ்வொரு சகோதரத்துக்காகவும் ஒவ்வொரு இந்த ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். துறவின் வாசலிலே நின்று என் சகோதரத்தை காத்துக்கொள்ளும் என்று, என் ஜனங்களை காத்துக்கொள்ளும் என்று நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே இரவுகள் தோறும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்புக்காக இவர்கள் பக்கத்தில் 1000 பேரும் 10000 பேரும் விழுந்தாலும் இறைவனே இவர்களை காப்பாற்றும், இவர்கள் இயேசுவை அறியும் வரைக்கும், இயேசுவை இவர்கள் மெய்யான கடவுள் என்று அறிந்து இயேசுவினுடைய வாழ்விலே வாழும் வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் பேசுகிறோம். நாங்கள் செய்கிறதை நாங்கள் சொல்லுகிறோம், செய்யாததை சொல்லவில்லை. அந்தரங்கத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொல்லுகிறேன். காரணம் எனக்குத்தான் தெரியும். நாங்கள் அங்கே அந்தரங்கத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? பேர்களை சொல்லி 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 ராத்திரி பகலாக நாங்கள் சகோதரங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இறைவன் ஆலயத்தில் என்று சொல்லுகிறேன், மெய் பேசுகிறேன். ஏன் ஜெபிக்கிறோம் என்ற இந்த விதைக்கின்ற இந்த விதைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை தர வேண்டும் என்று அந்த நீதிமான் என்ன செய்தான்? ஜனங்களுக்காக பலி செலுத்தினான். இந்த பலிதான் முதலாவது நோவா ஜலப்பிரளயத்துக்கு பின்பதாக பலி செலுத்தி ஆண்டவரை என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாய் பலியிட்டான். அவ்வளவுதான். தொழுது கொண்டான் என்று கூட இல்லை. இந்த இடத்திலே தொழுது கொண்டது என்று இன்னொரு இடத்திலே வருகிறது. அதுக்கு பின்பதாக அவன் தொழுது கொண்டான் என்ற வார்த்தை வருகிறது. இங்கே என்ன செலுத்தினான்? அவன் அன்னோடு வந்த மிருகங்கள், இறைவன் படைத்த மிருகங்களை தான் பலி செலுத்தினானே தவிர அவன் உழைச்சி கஷ்டப்பட்டு காசை கொண்டு வந்து அங்கே பலி செலுத்தவில்லை. இல்லை, காசுக்கு வேண்டி கொண்டு வந்து ஆலயத்திலே அவன் பலி செலுத்தவில்லை. இது தேவன் இவனை நீதிமானாய் காணவில்லையோ? தேவ வார்த்தையை சொல்லுங்கள். எப்பொழுது காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார்? எப்பொழுது தசபாகம் செலுத்த வேண்டும் என்று இறைவன் சொன்னார்? வேதத்தை வாசியுங்கள், வேதத்தின்படி சொல்லுங்கள், வேதத்தின்படி பேசுங்கள். சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது சகோதரா. இந்த தேசத்திலே நான் ஒரு பப்ளிக் இடத்துல நிற்கிறேன். இந்த நாட்களிலே
எத்தனையோ பேருடைய என் காதினால் கேட்கிறது, எவ்வளவு கேவலமான காரியங்களை ஒவ்வொருத்தரும் செய்துகிறீர்கள் கிறிஸ்து என்ற பெயரை வைத்துக்கொண்டு. வேண்டாம், பிள்ளைகளுக்கு சாபத்தை வேண்டி வைத்து விட்டு போகாதீர்கள். தயவு செய்து அவன் பிள்ளைகளை காப்பாற்றினான். ஆனால் இது நோவா. அதன் பின்பு அப்பொழுது 22வது வசனம், பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். பூமி இருக்கும் வரைக்கும் உஷ்ணம் இருக்கும், குளிர் இருக்கும், வெயில் இருக்கும், பகல் இருக்கும், இரவு இருக்கும் என்று இறைவன் தன் உள்ளத்திலே சொன்னார். ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார் இறைவன். மனிதனோடு உடன்படிக்கை செய்ய வருகிறார். மனிதன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கை தான் அன்று முதல் இன்று வரைக்கும், கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் ஒரே உடன்படிக்கை தான். இந்த உடன்படிக்கையினூடாக இறைவன் இந்த பூமியை அழியாதபடி இன்று வரைக்கும் பூமியிலே உஷ்ணமும் தண்ணீரும் வேதனையும் துன்பமும் இந்த பூமியில் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் அது இருக்கும். வேதனை துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் உங்களுக்கு தர முடியும். ஏனென்றால் அவர் என்னிடத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். வேறு வழியில் உங்களுக்கு எந்த இளைப்பாறுதலும் இந்த பூமியில் இல்லை. இறைவனை மாற்ற முற்படாதீர்கள். இறைவன் ஒருவரே. ஒரு தந்தை நான், என் பிள்ளைக்கு நான் தகப்பன் நான் தான், வேறு ஒருவன் தகப்பனாக முடியாது. அதே போல வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஒரு இறைவன் உண்டானால் அவர்தான் ஒருவர் இறைவன். அவர் மனிதனாக வந்தது அவர் மட்டும்தான் இந்த பூமியிலே. அவரை தவிர வேறு தெய்வங்கள் இந்த பூமியில் இல்லை. ஒரே தெய்வம் இயேசு. என்னத்துக்கு போய் என்னத்தை செய்தாலும் ஒரு நாள் நிம்மதியாய் வீட்டிலே படுத்து நிறுத்திக் கொள்ள முடியாது. உண்மை என்றொரு வார்த்தை உன் வாழ்விலே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வேதனைகள் வரும். ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து உம்மை தப்புவிக்க என் இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு பலுகி பெருகி கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு சந்ததி இருந்தது. என்னுடைய அப்பா இருந்தார், அப்பா இருந்தார், அவருக்கு பின்பதாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. சந்ததி எப்படி பெருகும்? ஆண் பிள்ளை பிறந்தால் தான் சந்ததி பெருகும். ஆண் பிள்ளை இல்லை என்றால் சந்ததி இல்லை. அதுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் நோவாவுடைய 3 குமாரரையும் பழைக்குள் கொண்டு வந்தார். ஆனால் தகப்பன் பிள்ளையை சபித்து விட்டார். அதனால்தான் ஒரு சந்ததி சாபமுள்ள சந்ததியாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த வானவில் கதையை சொல்லிவிட்டு வருவோம். அன்றியும் 12வது வசனம் வாசியுங்கள். 11, 12, 9, 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை. மாம்சமான எல்லாம் படியா கவனிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த அழிவுகள் வருகிறது, ஜலங்கள் வருகிறது. இதுகள் எல்லாம் இயேசு சொன்னார். இதெல்லாம் கடக்கும் கடைசி நாட்களிலே சில இடங்களிலே பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே கடல்களை கொந்தளிக்க செய்து மனிதனை அழித்து கொண்டிருப்பான். இறைவனால் ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது. பாவம் பெருகிற இடத்திலே அங்கே தேவன் ஜலப்பிரளயத்தினால் ஜனங்களை அழிக்கிறார். அக்கினியினால் ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள். எங்கே பாவம் பெருகிறதோ அந்த தேசங்கள் அழிக்கப்படுகின்றன. தேவனுக்கு விரோதமான காரியங்களை தேசங்களிலே செய்ய அந்த தேசம் அழிக்கப்படுகிறது, மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். நீங்கள் நாடு நாடாய் ஓடி அலைகிறீர்கள். காரணம் இறைவன் அல்ல. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் இந்த தேசத்திலும் வந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
நாட்கள் வரும் சகோதரா, அப்பொழுது விளங்கும் நீங்கள் செய்கிற காரியம் பிழை என்பதை இந்த தேசமும் புரிந்து கொள்ளும். இந்த தேசத்தில் சிதறி வந்திருக்கிற மக்களும் புரிந்து கொள்வார்கள். தேசத்தை சுடுகாடாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் அக்கினியிலே அக்கினியிலே எரித்து ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு இந்து மார்க்கம் என்று சொல்லுகின்ற அந்த மார்க்கத்தின் ஊடாக ஜனங்களை எரித்து அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அக்கினியினால், வேதம் சொல்லுகிறது அக்கினியினால் அழிக்கப்படுகிறார்கள் என்று. நான் தவறு சொல்லவில்லை சகோதரா, சத்தியம் தெரியாமல் இருக்கிறாய். சத்திய வேதங்களை, ரிக் வேதங்களை, சத்திய வேதங்களை வாசித்து பார். வேதம் தெரியாமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்களும் அழிந்து உன்னுடைய சந்ததியையும் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து மனம் திரும்புங்கள். இங்கே வேதம் சொல்கிறது, வாசிப்போம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவைந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போதோ அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஹல்லேலூயா. வானவில் தோன்றும் போது உலகத்தை அழிக்காதபடி நோவாவோடு செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூறுகிறார். அப்பொழுது மழை குறைந்து போகிறது. மழை வந்த வரலாறு, நோவாவின் பேழை உயர்த்தப்படுவதற்கு மழை வந்தது. மழையால் இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்காதபடி வானவில் வந்தது. சகோதரா, வேதம் வடிவாய் படியுங்கள். சத்திய வேதங்களை தேடி படியுங்கள். காணிக்க தசமபாகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வேத சத்தியத்தை குறித்து சொல்லிக் கொடுங்கள். வேலை செய்து வாழுங்கள். இந்த நாட்டில் வேலை இருக்கிறது. சேச்சிலும் பணத்தை எடுத்துக்கொண்டு, வீட்டிலும் வேலையிலும் பணத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களை ஏமாற்றி நீங்கள் பணக்காரராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பேச முடிந்தால் வாருங்கள், பேசி பார்க்கலாம். யாரோடு வேண்டுமென்றாலும் வேதத்தோடு பேசுவோம். சத்தியம் சொல்ற இடத்திலே ஜனங்கள் வரமாட்டார்கள். ஏனென்றால் ஏமாற்றுகிற இடத்திலே, பிசாசு இருக்கிற இடத்திலே தான் ஜனங்கள் போகிறார்கள். தேவன் இருக்கிற இடத்திலே ஜனங்கள் வருவதில்லை. ஏனென்றால் மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ள அவருக்கு மனதில்லை. இதுதான் காரணம். பதவி, படிப்பு, இவைகளை குறித்து தான் அங்கே பேசுகிறார்கள். ஒரு வேதத்தில் எங்கே இருக்கிறது அசிஸ்டன்ட் பாசராக ஒரு பாசரை நியமிக்க முடியும் என்று வேதத்தில் எங்கே இருக்கிறது? மூப்பர்களை நியமிக்க முடியும். ஆனால் ஒருபோதும் ஊழியக்காரர்களை நியமிப்பதற்கு ஒரு அப்போஸ்தலரையாவது, ஒரு தீர்க்கதரிசியாவது, ஒரு சுவிசேஷகனாவது, ஒரு மேப்பனையாவது, ஒரு மூப்பனையாவது நியமிக்க வேண்டும் என்றால் அது இறைவன் நியமிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. வாருங்கள் பேசி பார்க்கலாம் என்று பல தடவை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பயந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் தெரியாது, வேதத்தை சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவதனால் அங்கே அந்த சென்டரிலே நான் நிற்கும் போது காதுகளிலே கேட்கின்ற சத்தமானது எத்தனை பேர் எவ்வளவு கேவலமான காரியங்களை கிறிஸ்துவிடத்திலே போய் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லும் போது என் இதயம் எரிகின்றது. அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அதை தான் இறைவன் என் மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு வேற வேலை இல்லை நினைக்கிறீர்களா? எனக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது. தேவர் என்னை எவ்வளவோ ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த சத்திய மார்க்கமாய் பேசப்பட வேண்டும். அடுத்த வாரம் தசபாகம் காணிக்கை குறித்து தொடர்ந்து பேசுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.
ஆண்டவராகிய தேவன் சொல்லுவதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் என்னோடு பேசுகிறார், நான் உங்களோடு பேசுகிறேன். எப்படி அவர் பேசுகிறார்? வேதத்தினூடாக என்னோடு பேசுகிறார். நான் வேதத்தில் இருந்து உங்களோடு பேசுகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஞானத்தை குறித்து சொன்னார். நீ ஞானம் இல்லாததினாலே அநேகங்களை ஏமாந்து விட்டாய். நீ ஞானத்தை என்னிடத்தில் நீ கேட்டு பெற்றுக்கொள் என்று அவர் சொன்னார். அநேக இடங்களை நான் ஏமாந்ததுக்கு காரணம் என்னுடைய ஞான குறைவு. அநேகர் என்னை ஏமாற்றி விடுவார்கள், நான் ஏமாந்து போய் விடுவேன். பிறகு இருந்து கவலைப்படுவேன். ஆனால் பரவாயில்லை, ஏமாற்றினவர்கள் ஏமாற்றி கொண்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. நல்லது செய்ய போனாலும் அவர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள். அதோடு நிப்பாட்டினேன். இலங்கையிலிருந்து டெலிஃபோன் வரும், பாஸ்டர் காசு அனுப்புறீங்களா, அதை அனுப்புறீங்களா, இதை அனுப்புறீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் நான் இங்கே குப்பை அள்ளி வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அங்கேயும் குப்பை அள்ளினால் காசு தருவார்கள், அதை எடுத்து சாப்பிடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் அதை தான் செய்து இங்கே சாப்பிடுகிறோம். சும்மா யாரும் எங்களுக்கு பணம் தரவில்லை. அதனால்படியால் அன்பான தேவச்சனமே, இறைவன் என்பது பணம் அல்ல. பணம் தேவை உன்னுடைய வாழ்வைக்கு. ஆனால் இறைவனை தொழுது கொள்வதற்கும், இறைவனை ஆராதிப்பதற்கும், இறைவனை மகிமைப்படுத்துவதற்கும் பணம் முக்கியமானதல்ல. பணமும் தேவை. அதனால்படியால் அன்பான தேவச்சனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால் அப்படினாலே நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள், இந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிற நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சேர்ந்து நாங்கள் இதை அறிந்து கொள்வோம், இதை கற்றுக்கொள்வோம், இதை படிப்போம். இதன் மூலமாக இந்த பூமியிலே நோவா 950 வருடங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தான். நீங்களும் நானும் வாழ முடியாதோ? முடியும். ஆண்டவர் நித்திய உடன்படிக்கை எங்களோடு செய்திருக்கிறார். நாங்களும் வாழ முடியும். அந்த வாழ்வுக்காக தான் இறைவன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரை நாங்கள் வாரம் அவரை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்வோம். தொடர்ந்தும் காத்திருங்கள். நான் தொடர்ந்து இந்த வேத சத்தியங்களை தொடர்ந்து பேச நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை இடையிடையே வாசிக்காமல் தொடர்ந்து உங்களுக்கு இந்த யூடியூப் சாலோம் திருச்சபையினூடாக, எலீம் நெட்வொர்க்காக உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க இருக்கிறோம். இதை போய் பாருங்கள். பார்த்து இது உங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தால், இது உண்மையாயிருந்தால், இது சத்தியமாயிருந்தால் இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் ஒருபோதும் மறவாது. ஏனென்றால் உன் அக்கிரமங்களையெல்லாம் அவர் சிலுவையிலே மன்னித்தார். உன் நோய்களை எல்லாம் அவர் சிலுவையிலே உன்னை மீட்டெடுத்தார். உன்னுடைய வயதை வாழ வயதாய் மாற்றும்படி அவர் இளம் வயதிலே அவர் சிலுவையிலே உனக்காக மரித்தார். நீ வாழ வேண்டும் என்பதற்காக. அதற்காக கர்த்தரை நீ சோத்தரி. அவருக்கு நன்றி சொல். அது ஒன்றே போதும். அவர் உன்னுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனும் என்றபடி நோவா சபித்த தன்னுடைய பிள்ளையை, நோவா சபித்தான் தன்னுடைய பிள்ளையை, அவன் சாபமாக்கப்பட்டான். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை சாபமாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவருடைய வா, அவரை நினைத்துக்கொள். அவர் உன் சாபத்தை மாற்றுவார். உன்னை ஆசீர்வாதமாய் இந்த பூமியிலே வாழ வைப்பார். அடுத்த வாரம் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்வோம், படித்து கற்றுக்கொள்வோம். வேதத்தில் இருக்கிறதை படித்து கற்றுக்கொள்வோம். வேதத்தை படித்து படித்து வேதத்தின்படி வாழ நாம் கற்றுக்கொள்வோம். படித்தவர்கள் பட்டதாரிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு அவர்கள் பெரிய பெரிய இடங்களிலே இருப்பதற்கு காரணம் அவர்கள் படித்ததினால். இதை படித்தால் இறைவனோடு நீ இருக்கலாம். உலக படிப்பை படித்தால் நீ ஒரு இடத்திலே பெரிய இடத்திலே வேலை செய்யலாம். ஆனால் இதை படித்தால் நீ இறைவனோடு வாழலாம். என்றும் இறைவனோடு வாழலாம்.
என்றும் இறைவனோடு இருக்கலாம். அந்த இறைவனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள் சகோதரா, சகோதரியே. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். அந்த பிதா உடைய அன்பும் தேவகுமாரன் இந்த பூமியிலே உனக்கு தந்த கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே வந்தபோது இருந்த சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஒருவர் கரங்களை கொடுத்து மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் கடந்து வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் இந்த இடத்திலே, நாங்கள் ராலிங்கன் பகுதியிலே பிரல்வியா திருச்சபையிலே 4 மணிதோறும் தமிழ் ஆராதனையை நடத்தி வருகிறோம். இதிலே நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களுக்கு வாஞ்சையாயிருந்தால் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நோய் இருந்தால், வேதனை இருந்தால், துன்பம் இருந்தால் எங்களை அழையுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து ஜெபம் செய்வோம். அப்பொழுது இயேசு உங்களை விடுதலையாக்குவார். ஆமேன்.